வெல்கம் பேக். நான் சாந்தகுமார். சக்ஸஸிவ் டிவிஷன் அப்படின்றது சிஜிஎல்லையோ என்டிபிஎஸ்சிலையோ ஆர்பிஎஃப்லையோ ஏதோ ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ஒரு டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து எப்படிப்பட்ட கொஸ்டின் வருமோ அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா பழைய ஒரு ஒரு கமெண்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரொம்ப லென்த்தியாக இருக்குது ஸ்டெப்பு, ஷார்ட்கட்டில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ டைரெக்டாகவே நான் சக்ஸஸிவ் டிவிஷனுக்கு ஷார்ட்கட்லேயே போயிருந்தேன். போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த டெர்மினாலஜியாச்சும் தெரிஞ்சிருக்கணும், அந்த வார்த்தைகள் வந்து என்ன அர்த்தம்னாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சக்ஸஸ் டிவிஷன் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ஏதோ ஒரு நம்பர், நான் 126ன்ற நம்பரை வந்து நான் வந்து 5ஆல் மொதல் டைம் நான் டிவைட் பண்ணுறேன். கிடைக்கும் போது எனக்கு வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு எப்படி எத்தனை டைம் இருக்குது, ஃபஸ்ட் ஒரு டிஜிட்டில் டிவைட் ஆகலை. ரெண்டாவது டிஜிட் எடுத்துக்கிட்டோம்னா 2 டைம் 5 10 போகும். மீதி உள்ள ஒரு 2 தூக்கி நம்ம அடுத்ததில் போட்டோம்னா 25, 5 25, 5 5 25, ஒரு 5 டைம் போகுது. ரிமைண்டர் 1 வருது. கரெக்டாக முழுசாக டிவைட் ஆகாதில்ல, அப்படி தானே? 126 5ஆல் டிவைட் பண்ணும்போது 25 முறை போகும். ரிமைண்டர் 1 கிடைக்குமா? அப்போது இதில் இந்த 5ங்கிறத என்னன்னு சொல்கிறாங்க, இந்த 5 பார்த்தீங்களா, இந்த இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா டிவைசர் அப்படின்னு சொல்லுவாங்க, வகுத்தல் அல்லது டிவைசர் அப்படிங்க. இந்த 126 இருக்குது பார்த்தீங்களா, இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டிவைடண்ட் அப்படிங்கிறாங்க. இந்த 25 என்ன அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குவாஷன் அப்படின்றாங்க. இந்த 1 மீதி கிடைக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரிமைண்டர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதை நான் வந்து ரிவர்ஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம்? இந்த 25 நான் 5ஆல் பெருக்குன்னா எனக்கு என்ன வரும்? 25 × 5 எவ்வளோ வருது? 125 வருது. ஓகேவா? அது கூட ஒரு 1 கூட்டினேன், இந்த ரிமைண்டர் 1 கூட்டினா எனக்கு என்ன வருது? 126. மேலே உள்ளது வந்துருச்சா? ஸோ இதுதான் இந்த சக்ஸஸிவ் டிவிஷனில் இருக்கக்கூடிய அந்த லாஜிக். ஓகேவா? இதுதான் லாஜிக், இப்போ வேறு ஒன்றுமே கிடையாது. இதை திரும்ப திரும்ப நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போது இதை சிம்பிளாக என்ன சொல்லலாம்? 25ங்கிறது குவாஷன்ட், 5ங்கிறது டிவைசர், 125ங்கிறது வந்து விட்டுருங்க. ஓகேவா? ஸோ 25 × 5 + 1 இஸ் ஈக்குவல் டு 126. அதாவது quotient into divisor plus remainder is equal to dividend. ஓகேவா? இதை தான் நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றுமே கிடையாது. quotient into divisor plus remainder is equal to dividend. அதாவது நீங்கள் அப்படியே தமிழில் நீங்கள் மாற்றிக்குவாங்களேன். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் அந்த சக்ஸஸிவ் டிவிஷனே நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். நான் உங்களுக்கு ஷார்ட்கட் மட்டும் தான் சொல்ல போகிறேன். சில பேருக்கு வந்து அதுதான் பிடிச்சிருக்குது. ஸோ அப்படியே போயிடலாம். லாஜிக்கல் மெத்தட் எனக்கு வேணும், இது எப்படி வந்துச்சுன்னு தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கண்டென்ட் எடுக்கும்போது இதையும் சேர்த்து எடுத்துடலாம். அவ்வளோதானே? சரியா? இப்போ இது வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதே சக்ஸஸிவ் டிவிஷனில் எப்படின்னா, இதே 126ங்கிற நம்பரை எனக்கு 5ஆல் 3ஆல் 4ஆல் மறுபடியும் டிவைட் பண்ணு. இந்த மறுபடியுங்கிற வார்த்தை, அதாவது சக்ஸஸிவாக அடுத்தடுத்து டிவைட் பண்ணு. 126 5ஆல் டிவைட் பண்ணால் இப்போ தான் பார்த்தோம் 25 முறை போகும், ஆனால் மீதம் ஒன்று விட்டுரும். அடுத்தது இந்த 25 3ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 8 முறை போகும், ரிமைண்டர் எத்தனை விடும்? 1 விட்டுரும். அடுத்தது இதை 4ஆல் நான் வகுத்தேன் அப்படின்னா 2 முறை போகும், ஆனால் ரிமைண்டர் எனக்கு 0 தான் வரும். இதுதான். ஓகேவா? அப்போது இப்படி டிவைட் பண்ணும்போது 126 5ஆல் 3ஆல் 4ஆல் அடுத்தடுத்த முறை டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர்ஸ் என்ன கிடைக்கும்? 1 1 0ன்ற ரிமைண்டர் கிடைக்கும். இதுதான் சக்ஸஸிவ் டிவிஷன். ஓகேவா? இப்போது இதை எப்படி சொல்லலாம்? 2 × 4 + ரிமைண்டர், அதாவது குவாஷன் இன்ட்டு டிவைசர் ப்ளஸ் ரிமைண்டர் 0 = இந்த இடம் 8. ஓகேவா? அதே மாதிரி முந்தின ஸ்டெப் போகிறதுக்கு 8 × 3 24, 24 + இந்த 1, இதை நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா இந்த இடம் வந்து. அப்போது 25 × 5, ஓகே, 25 × 5 + 1 = மேலே உள்ளது. ஓகேவா? இப்படி தான்ப்பா இந்த சமையை செய்யணும். ஓகேவா? இதை எக்ஸெல்லாம் போட்டு செய்வாங்க. நான் டைரெக்டாக அந்த லாஜிக்கல் ஸ்டெப்பை அப்படியே செஞ்சிடுறேன். செஞ்சுட்டு உங்களுக்கு ஷார்ட்கட்டை சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன இருக்குது, நான் தமிழில் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். த லீஸ்ட் நம்பர் தட் when successively divided by, அதாவது ஒரு குறைந்தபட்ச எண் அது வந்து 7ஆல் 3ஆல் 5ஆல் அடுத்தடுத்த முறை வகுக்கப்பட்டால் அதை வந்து என்ன ரிமைண்டர்ஸ் கொடுக்குமா? 4 4 1ன்ற ரிமைண்டர் கொடுக்குமா? இதை வந்து நான் டைரெக்டாக சால்வ் பண்ணுறதுக்கு அப்படியே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? ரிவர்ஸ் பண்ண போகிறேன். எனக்கு நம்பரே கொடுக்கலல்ல, அதனால் அப்படியே நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு நம்பர் கொடுக்காததுனால டைரெக்டாக என்னையால் போட முடியல. ஸோ நான் ரிமைண்டர் வர்றதை மட்டும் அப்படியே இங்கனக்குள்ளே போட்டுட்டேன். அந்த எதை வச்சு வகுக்க போகிறோமோ அந்த டிவைசஸை இங்கே போட்டுட்டேன். அப்படியே நான் ரிவர்ஸ் போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த நம்பரே, இந்த இடமே தெரியாது.
அப்போ இந்த இடத்துலேருந்து மேலே உள்ள இடத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுவேன், 3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 1. அப்போ மேலே உள்ள இடத்துக்கு இதை இந்த இடத்தால டிவைட் பண்ணுவோம். ஓகேவா, 15x ப்ளஸ் 5. ஓகேவா, ப்ளஸ் 5. ஆனால் இந்த இடத்த நம்ம விட்டுருக்கோம்ல, ஸோ ப்ளஸ் 4. ஓகேவா, அடுத்து 105x ப்ளஸ் 63. ஓகே, இது வந்து எனக்கு 5 ப்ளஸ் 4 63 ப்ளஸ் 4. அப்போ இதுதான் அந்த ஒரிஜினல் நம்பருடைய சாயல் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? அந்த மாதிரி இருக்குது, ஆனால் அந்த நம்பரே இல்லையே. 105x ப்ளஸ் 67 இருக்குது. அப்போது இதை எப்படி போட்டுக்கலாம், லீஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனையாக கேட்டான் அப்படின்னா 105 எக்ஸ் இருக்க இடத்துல 0 போடுங்க, அப்போ தான் லீஸ்ட் நம்பர் கிடைக்கும். அப்படி தானே? அப்போ 0 போட்டாச்சு, லீஸ்ட் நம்பர் கிடைச்சி. அப்போ 67 தான் நமக்கு லீஸ்ட் நம்பர். சரி, இப்படிலாம் நான் வந்து செஞ்சால் எனக்கு கடுப்பாயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷார்ட்கட். ஓகேவா, லீஸ்ட் நம்பர் இது. செகண்ட் லீஸ்ட் நம்பர் என்னது, 1 வச்சு போட்டுக்கோங்க. ஓகே, செகண்ட் லீஸ்ட் நம்பர் அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 0க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா அதான் செகண்ட் லீஸ்ட் நம்பர். லீஸ்ட்னா குறைந்தபட்ச எண்ணு. அப்போ இரண்டாவது குறைஞ்சபட்ச எண்ணுக்கு எக்ஸ் இடத்துல 1 போட்டுக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 172 வரும். ஆன்சர் என்னது, 172. அவ்வளோதான். ஓகே, ஒன்று 0வால் போட்டு பார்க்குறோம், இல்லைன்னா 1ஆல் போட்டு பார்க்குறோம். இவ்வளோ தான்ப்பா நமக்கு. இது வந்து கான்செப்ட் வைஸ் நான் வந்து வேகமாக சொல்லிட்டேன், பிடிக்க மாட்டேங்குதுல யாருக்கும், அதனால் வேகமாக சொல்லிட்டேன். இது எனக்கு ஷார்ட்கட்டில் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அப்படியே பிரித்து எழுதுங்க. எதால் டிவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதை அப்படியே பிரித்து எழுதிட்டேன். அடுத்தது 4 4 1ஐயும் பிரித்து எழுதிட்டேன். ஓகேவா, இந்த 3 விட்டுருங்க. அப்படியே இங்கேருந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். கிடைக்கிற ஆன்சரை வச்சு இங்கே ஆட் பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ 5லேருந்து 1 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 5 இன்ட்டு 1 5 தான். சரி, 5 இன்ட்டு 1 5 இன்ட்டு 1 எனக்கு என்ன வருது, 5 தான் வருது. ப்ளஸ் 4 எவ்வளோ வருது, 9 வருது. அந்த கிடைச்ச ஆன்சரை வச்சு நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும், அதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ண போகிறீங்க. 9 இன்ட்டு 7 ப்ளஸ் 4. ஓகேவா, இப்போ 9 இன்ட்டு 7 எவ்வளோ வரும், 63. ப்ளஸ் 4 எவ்வளோ வருது, 67. அந்த லீஸ்ட் நம்பர் கிடைச்சிருச்சா? ஸோ லீஸ்ட் நம்பர் மட்டும் கேட்டாங்கன்னா இந்த ஸ்டெப்போட முடிச்சு போட்டுருங்க. 67ங்கிறது தான் லீஸ்ட் நம்பர். ஆனால் இந்த செகண்ட் லீஸ்ட் நம்பர் தானே நமக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா, சிம்பிளாக அந்த கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இன்ட்டு எக்ஸ்ன்னு சேர்த்துக்காங்க, அவ்வளோதான். அப்போ 7 இன்ட்டு 5 35, 35 இன்ட்டு 3 105. ஸோ 105 இன்ட்டு எக்ஸு. அப்போ லீஸ்ட் நம்பர் இதில் 0 போட்டால் லீஸ்ட் நம்பர், 1 போட்டால் செகண்ட் லீஸ்ட், 2 போட்டால் தேர்ட் லீஸ்ட், இப்படின்னு சொல்லிட்டு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். நமக்கு இதில் வந்து 0 போட்டால் ஆன்சர் வரல, 67 இந்த ஆப்ஷனில் கொடுக்கலாம். அப்போ 1 போட்டு பார்க்கும்போது 105 1 ப்ளஸ் 67 நமக்கு ஆன்சர் என்ன வருது, 172. ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் 1வது ஆப்ஷன் இதுதான். ஓகேவா, கிளியரா? இவ்வளோ தான்ப்பா நமக்கு வந்து சம்மே. ஷார்ட்கட்லேயே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். செகண்டு சம்மு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதில் நம்ம ஷார்ட்கட்லேயே போயிடுவோமே. ஓகேவா, 2. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கேன்ட்டு இங்கே மல்டிப்ளை, கீழே ப்ளஸ்ஸு. ஓகேவா, கிடைக்கிற ஆன்சர் என்னவாக இருக்கும், 2 இன்ட்டு 8 16, 16 + 1 17. கிடைக்கிற 17ன்ற ஆன்சரை வச்சு மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள் இங்கே. ஓகேவா, அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது சிம்பிளாக மல்டிப்ளை, 17வது வாய்ப்பாடு தெரிலனாலும் பரவாயில்ல. இப்போ 10, இப்போ 9 இன்ட்டு 17 நான் எப்படி மல்டிப்ளை பண்ணுவேன்னா, 10 இன்ட்டு 17 எவ்வளவு, 170. 170ல் 17 கழிச்சா 153, அவ்வளோதான். அப்போ 153 + 3 அப்போ எவ்வளோ வரும்? ஏன்னா நம்ம வந்து கிடைக்கிற ஆன்சரை இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம், பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், கீழே ஆட் பண்ணுவோம்ல. இப்போ +3 போட்டால் 156. ஸோ இதுதான் லீஸ்ட் நம்பர். லீஸ்ட் நம்பரை வச்சு தானே சொல்லியிருக்கான். அப்போ இந்த லீஸ்ட் நம்பரை வச்சு என்ன அப்படின்னா, ஒரு நம்பர், ஒரு குறைந்தபட்ச நம்பரை 9 8 7ஆல் நான் வகுக்கும் பொழுது 3 1 2ங்கிற மீதத்தை கொடுக்குது. கொடுத்த அந்த நம்பரை, அதே நம்பரை, சேம் நம்பரை, நான் அதே நம்பரை வச்சு 7 8 6ஆல் நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ரிமைண்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 156 வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 7 8 6ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 7ஆல் டிவைட் பண்ணால் 2 முறை போகும், மறுபடியும் 2 முறை, மீதம் 2. அகெயின் 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம், 2 முறை போகும், மீதம் 4. அப்படி தானே, 16 2 8 16 6 ரிமைண்டர் 6. ஓகே, இப்போ ஒரு டவுட் வரும், நான் எனக்கு இந்த இடத்துல 6ஆல் டிவைட் பண்ணவே முடியாது, பிரச்சனையே கிடையாது, விட்டுருங்க. 0 இன்ட்டு 6 0. அப்போ ரிமைண்டர் என்ன வருது, 2, அவ்வளோதான். ஆன்சர் என்னது, 262. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது, ஏ. முடிஞ்சு போச்சு. ஸோ இவ்வளோ தான்ப்பா சக்ஸஸிவ் டிவிஷன். கேட்டால் இந்த 2 மாடலில் கேட்பான், இல்லைனா லீஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்பான். நீங்கள் சிம்பிளாக ஷார்ட்கட்டை வச்சு செம்ம சால்வ் பண்ணிடுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தடுத்த கண்டென்ட் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் 3ல் வந்து ரிமைண்டர் தேரத்தை பார்க்கலாம். தேங்க்யூ.